இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேறு வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு. இது கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது. பர்டிகுலராக இந்த அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சென்னை ஆவடியில் இருக்கிற ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரிக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் சிட்டிசன்ட்டு வந்து அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுறாங்க. மொத்தம் 20 ஓப்பனிங் இருக்குது. இந்த 20 ஓப்பனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜி படிச்சிருக்கலாம், இல்லை 3 இயர்ஸ்க்கு ஏதாவது டிகிரி படிச்சுட்டு 2 இயர்ஸ் எம்பிஏ படித்தவங்க, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய பொசிஷன் அப்படின்றது ஜூனியர் மேனேஜர் அப்படின்ற பொசிஷனுக்கு நீங்கள் போக போகிறீங்க. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டிவிஷனில் தான் உங்களோட ஒர்க் இருக்க போகுது. ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது பர்ச்சேஸ் ஆர்டர், கேஷ் பர்ச்சேஸ் ஆர்டர், அதே மாதிரி வெண்டார் செலெக்ஷன், இந்த மாதிரி ஒர்க்கு தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 லைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட சேலரி அப்படிங்கிறது 30,000 ப்ளஸ் டிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி எப்படி படிச்சிருக்கலாம்னா ஃபுல் டைம் டிகிரி படிச்சிருக்கணும், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும். முக்கியமாக 10th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு 3 இயர்ஸ் டிகிரி படித்து 2 இயர்ஸ் எம்பிஏ படிச்சிருக்கலாம். இல்லை 10th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு 4 இயர்ஸ் இன்ஜினியரிங், 10th 12th படிச்சுட்டு 5 இயர்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிச்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரீமில் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர அப்படின்னா ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, www.ddpdoo.gov.in. இல்லை இன்னொரு வெப்சைட் www.avnl.co.in. இந்த 2 வெப்சைட்டுக்குள்ளேயும் போயிட்டு இந்த நீட்டாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த தடவை அப்ளை பண்ண போகிறது எதுவுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. இதில் அப்ளிகேஷன் லிங்க் தான் இருக்கும். நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணி ஆர்டினரி போஸ்ட்டில் சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை 600054 இந்த அட்ரஸ்க்கு என்வலப்பில் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் அதே மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ்னால் உங்களோட ஏஜ் ப்ரூவ் பண்ணுறதுக்கான அட்டாச்மெண்ட், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் அங்கே அந்த அட்ரஸ்க்கு 11/10/2025 அதாவது 11th October 2025 அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியோ ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிடணும். அந்த என்வலப் மேலே வந்துட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது 300 ரூபாய். நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் நீங்கள் இந்த 300 ரூபாயை உங்கள் லோக்கலில் இருக்க எஸ்பிஐ பேங்க் பிரான்ச்சில் நீங்கள் பே பண்ணிடலாம். மற்றபடி டிடியோ செக்கோ எதுவுமே எடுக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் எஸ்பிஐ கலெக்டில் நீங்கள் பே பண்ணதுக்கான அந்த ரெசிப்டை இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணி ஆகணும். இதை தவிர அப்படின்னும் போது டாக்குமெண்ட்ஸ் வந்து எதுவுமே அட்டாச் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. முக்கியமாக அப்ளிகேஷனில் உங்களுடைய வேலிட் இமெயில் ஐடியும் வேலிட் மொபைல் ஃபோன் நம்பரும் கொடுங்க. எடுத்த எல்லா கம்யூனிகேஷனும் இது 2ல் மட்டும்தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் அவங்களோட வெப்சைட்டையும் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் அதே மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிருக்க டாக்குமெண்ட்ஸை ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் வாங்கின மார்க்கு 85%க்கு வெயிட்டேஜ் போட்டு எடுத்துப்பாங்க. இதை தவிர ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதில் 15%க்கு வெயிட்டேஜ் போட்டு எடுத்துகிட்டு இதை வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் டிகிரி என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, அதே மாதிரி அப்ளிகேஷன் உங்களை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களோட அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணும்போது நீங்கள் உங்கள் இன்டர்வியூவில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு 15% வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்.
இது இந்த கான்ட்ராக்ட் பேசிஸோட டென்னூர் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது மேபி எக்ஸ்டெண்டும் ஆகலாம். ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சில கேட்டகரிக்கு எக்ஸாம்பிள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி இந்த மாதிரி சில கேட்டகரிஸ்க்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோன்றதுக்கு நீட்டான அந்த கிளாரிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுக்கல. இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாவது கவர்மெண்ட்லேயோ இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலையோ ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்பர் என்ஓசியை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான எல்லா ரிலீவிங் லெட்டர்லேருந்து எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வெப்சைட் அட்ரஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். www.ddpdoo.gov.in இந்த வெப்சைட்லேயும் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி avnl.co.in இந்த வெப்சைட்லேயும் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் போய் உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அட்டாச்மெண்ட்ஸ் வச்சு அவங்களுடைய ஆவடி அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். இதுதான் ப்ரொசீஜர். இதை தவிர அப்படின்னா எண்ட் டேட் வந்து 11th October 2025. அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.